மார்ச் 26ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற உள்ளது என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி லாவண்யா. அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவெடுக்கிறாரா, அதனை அதிகாரப்பூர்வமாக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறதா என்ற வகையில்தான் இந்த தேர்தல் பல்வேறு கோணங்களிலும் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து இது சார்ந்த எதிர்பார்ப்புகளும் அல்லது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எதிர்ப்பும் கூட உடனடியாகவே கிளம்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்தே இந்த தேர்தலில் செல்லாது என்ற இந்த தேர்தல் அறிவிப்பு என்பது செல்லாது என்ற ஒரு கருத்தை ஓபிஎஸ் தரப்பு சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பொதுக்குழு செல்லும் என்றுதான் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறதே தவிர பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா என்பது குறித்த ஒரு தெளிவான உத்தரவை எதையுமே உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. எனவே அது சார்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் செல்லாது என்ற ஒரு வாதத்தை ஓபிஎஸ் தரப்பு முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் என்பதை அதிமுக அணுக உள்ளது. தற்போதைக்கு இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வேட்புமனு தாக்கல் என்பது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் இதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும். அதற்கான வாக்கு எண்ணிக்கை 27ஆம் தேதி நடத்தப்பட்டு அறிவிப்பு என்பது அன்றைய தினமே வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மற்றொரு கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வாவார், அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்ற ஒரு கூட்டம் சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது சார்ந்த பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது அதிமுகவுக்கும் எடப்பாடி தரப்புக்கும் எந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது? ஒற்றை தலைமை தேவை என்பதுதான் கடந்த ஜூன் மாதம் பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது நடந்த பொதுக்குழுக்கு முன்பாக இதே அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த பேசுபொருளானது முன்வைக்கப்பட்டு இந்த மார்ச் மாதம் பொதுச் செயலாளருக்கான தேர்தலானது நடப்ப இருக்கிறது. அதுக்காக வேட்புமனு தாக்கல் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. தற்போது அந்த வேட்புமனு தாக்கலானது காலை 10 மணிக்கு தொடங்கிவிட்டது. உற்சாகமாக அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் எல்லாமே இந்த அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. 10 பேர் முன்மொழிய வேண்டும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் தேர்வுக்கு 10 பேர் முன்மொழிய வேண்டும், 10 பேர் வழிமொழிய வேண்டும். குறைந்தது அவர்கள் 10 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்க வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற கிரைட்டீரியா தான் இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரைட்டீரியாவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அதிமுகவில் அந்த ஒற்றை தலைமைக்கான அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான சட்ட விதி 20(1)(a)(b)(c) ஆகிய 3லும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. அபிநயா, எல்லாருமே சொல்லக்கூடியது ஒரு கருத்தை ஆழமாக வலியுறுத்த வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை அவசியம். அதற்காக தான் கடந்த ஜூலை மாதம் நடந்த அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதிலிருந்து ஒரு 6-7 மாதம் காலம் அவர் அந்த இதிலேயே தொடர்ந்து நீடித்து வருகிறார். தற்போது இன்றைய தினமும் நாளைய தினமும் அவர் பெயரில் அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் அன்அப்போஸ்டாக, அதாவது யாரும் போட்டி இல்லாமல் அவர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக அலுவலகத்தில் உற்சாகமாக தொண்டர்கள் பலரும் ஒன்று கூடி இருக்கக்கூடியதை நம்மால் காட்சியாக பார்க்க முடிகிறது. மறுபுறத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கடந்த 7-8 மாதங்களாகவே தொடர்ச்சியாக அவங்க நாங்கள் இரட்டை தலைமையை பயணிச்சுட்டு வருது, உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகள் கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் செல்லாது என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அவரும் சரியாக 11:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து அவருடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்ல வருகிறார். வியூகங்களாக இதில் மூத்த தலைவர்கள், அதாவது அரசியல் நோக்கர்கள் எல்லாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் வேட்புமனு வைத்து தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கலை வேறு யாரும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு
ஒரு வியூகமாக வைத்து எடப்பாடி பழனிசாமி இதை வைக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக அவரே எந்த ஒரு போட்டியின்றி அவரே தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. அப்படியா சரியாக 10:15 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட 10:30 மணி அளவில் அதிமுக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார். 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேரம் நல்லாக இருப்பதால் அதற்குள் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய தினத்தில் அதிமுகவில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயமாக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது நடைபெற இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அதிமுக அலுவலகத்தில் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரிடம் அந்த வேட்புமனுக்களை கொடுத்து தனக்கான ஆதரவு முன்மொழியக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், வழிமொழியக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கான வேட்புமனு தாக்கலை இன்று தாக்கல் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே ஒற்றை தலைமை என்று நீதிமன்ற உத்தரவு வெளிவந்த போதே பேசப்பட்டாலும் கூட அதனை அதிகாரப்பூர்வமாக்குவதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது இபிஎஸ் தரப்பில் பார்க்கப்படுகிறது. ஆனால் இது செல்லாது என்ற வகையில் ஓபிஎஸ் தரப்பு பார்க்கிறது. இது சார்ந்த 11:30 மணிக்கு ஓபிஎஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் வைத்திருக்கிறார். அதில் அவருடைய கருத்து அல்லது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் தெரிவிப்பார் என்று நம்புவோம். இது சார்ந்த இன்னும் பல்வேறு கோணங்களில் அலச வேண்டியிருக்கிறது. இது குறித்து பேசுவோம். சுபாஷ், நீங்களும் இணைப்பிலே இருங்க. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். அதிமுக பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது. தேர்தல் என்பது மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும் என்றும் 27ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் அதற்கான பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பின் போது அந்த அட்டவணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது பல்வேறு கோணங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒற்றை தலைமை என்று நீதிமன்றம் தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது பொதுக்குழு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு என்பது இரட்டை தலைமை அல்ல, ஒற்றை தலைமை, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் அதனை அங்கீகரிக்கும் விதமாக தீர்ப்பு அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஓபிஎஸ் தரப்பில் இருந்த நிலையில் பொதுக்குழு செல்லும் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக எடப்பாடி தரப்பிடமிருந்து அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சார்பாக வழங்கப்பட்ட அந்த இடையீட்டு மனுவில் ஒரு உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டு அதற்கு பிறகான நீதிமன்ற உத்தரவிலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் ஒற்றை தலைமையாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பிறகு எடப்பாடி உருவெடுக்கிறாரா என்று சொல்லப்பட்டாலும் கூட அதனை ஓபிஎஸ் தரப்பு இன்னமும் ஏற்க மறுக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் செல்லும் என்ற இரண்டு வகையில் பார்க்கும்போது பொதுக்குழு செல்லும் என்ற ஒரு ஷரத்தை தான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். கட்சியினுடைய அந்த செயல்பாடுகளில் நாங்கள் தலையிடுவதற்கு விரும்பவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூட சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒற்றை தலைமை என்ற ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக்குவதற்கான தேர்தலாக இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் பார்க்கப்படுவதுதான் இந்த தேர்தலுக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிவிப்பு வெளியான உடனேயே அதில் பல்வேறு ஆட்சேபனைகளை ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உறுப்பினர் அட்டை வழங்குவதற்காக விண்ணப்பங்கள் எதுவும் வழங்கப்படாமலேயே உறுப்பினர் அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணையத்தில் இன்னமும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதில் இடைக்கால பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு உறுப்பினர் அட்டை வழங்கியிருப்பது என்பது செல்லாது என்ற ஒரு கூற்றை ஓபிஎஸ் தரப்பில் முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து களத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக அதிமுக அலுவலகம் எப்படியாக தயாராகி இருக்கிறது? இந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கோணங்கள் என்ன? இபிஎஸ் தரப்பு இதனை எப்படியாக அணுகுகிறது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய ஒரு பொறுப்பாக பார்க்கப்பட்டது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு தான். அந்த பொறுப்புக்கான தேர்தல் தான் தற்போது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான தேர்தல் தான் தற்போது நடைபெறுகிறது. இதை இபிஎஸ் தரப்பு முற்றிலுமாக தன்வசப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது இங்கே செய்யப்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நாளையும் வேட்புமனு தொடர்பான அந்த தாக்கலானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதுவரை யாருமே இந்த
காலையிலிருந்து நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இதுவரை அந்த படிவத்தை வாங்குவதற்கு யாரும் வரவில்லை. ஆனால் அதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் 10:30 மணிக்கு மேல் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே கட்சிக்காரர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர் ஒருவர் மட்டுமே வேட்புமனு படிவத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, இந்த உறுப்பினர் அட்டை வழங்கப்படுவதிலும் கூட சில குற்றச்சாட்டுகளை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்திருக்கிறார்கள். அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் என்பது தொடங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுக்கான படிவத்தை பெறுவதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கோணங்கள் இதில் முன்வைக்கப்படுகின்றன. இந்த தேர்தல் அறிவிப்பே செல்லுமா செல்லாது என்ற ஒரு வாதத்தோடு ஓபிஎஸ் தரப்பு இந்த தேர்தல் அறிவிப்பை அணுகுகிறது. இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள். சார் வணக்கம். இப்போ ஓபிஎஸ் தரப்பு இது செல்லாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றுதான் இருக்கிறது. அப்போது இடைக்கால பொதுச் செயலாளர் என்று கையெழுத்திட்டு வழங்கப்பட்ட உறுப்பினர் அட்டை எப்படி செல்லும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இது சரியான கேள்வியா? ஓரளவுக்கு சரியான கேள்விதான். ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு கட்சி தனக்குள் செய்து கொள்கின்ற மாற்றங்கள் எப்போதுமே நீதிமன்றத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படுவது இல்லை. அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு 2 கூறுகள். ஒன்று அதன் நிர்வாக கூறு, இரண்டாவது அதன் குவாசி ஜுடிஷியல் கூறு. நிர்வாக கூறு என்கிற அம்சத்தின் கீழ் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமான பொதுவான நிர்வாகத்தை மட்டும் அது மேற்பார்வையிடுகிறது. 1989 செய்யப்பட்ட விதி திருத்தத்தின்படி அந்த அதிகாரம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தின்படி தேர்தல் ஆணையத்தின் பட்டியலிலே ஒரு கட்சியில் செய்யப்பட்ட மாறுதல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் அதிமுகவிலே செய்யப்பட்ட மாறுதல்கள் என்பது 2017 செப்டம்பருக்கு பிறகான மாறுதல்கள். அதாவது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவிகள் சம்பந்தப்பட்ட பிற துணை பதவிகள். இதுதான் இன்றைய தேதி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் பட்டியலிலே இருக்கின்றன. இந்த மாறுதல்கள் எப்படி செய்யப்பட்டன, ஏன் செய்யப்படுகின்றன, இனிமேல் மாற்ற முடியுமா, இந்த கேள்விகளுக்குள் தேர்தல் ஆணையம் போவதில்லை. ஒவ்வொரு கட்சியும் உட்கட்சி தேர்தலை நடத்தி அதன் பட்டியலை தரும். அந்த பட்டியலை நிர்வாக அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் பதிந்து வைத்துக் கொள்கிறது. இரண்டாவதான அந்த குவாசி ஜுடிஷியல் கட்சிகளுக்குள் பிளவு ஏற்படும் போது அது ஒரு நீதிமன்றம் போல் செயல்பட்டு அந்த டிஸ்பியூட் ரிட்ரஸல் செய்கிறது. இப்படி 2 கூறு தான். இதுல ஓபிஎஸ் தரப்பு வாதம் என்பது ஏற்கனவே இருக்கிற நிர்வாக கூற்றின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். சமீபத்திலே உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் போட்ட மனு, தேர்தல் ஆணையமே சமர்ப்பித்த அபிடவிட்டின்படியும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இடைக்கால பொதுச் செயலாளர் என்கிற பதவி இல்லை. இந்த வாதம் சரிதான். ஆனால் இந்த வாதத்திலே அவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. ஒன்று, தேர்தல் ஆணையத்தின் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு அங்கு ஒரு மனு கொடுக்கலாம். இப்படி மாறுதல்கள் செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள், இது பிஹைண்ட் த பேக் என்கிற ரீதியில் ஒரு மனு கொடுக்கலாம். அல்லது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஏற்கனவே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் நேற்றைக்கு வாய்தா தேதி போடும் போது மூத்த வழக்கறிஞர் ராமன் அவர்கள் அவசரமாக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தி முடித்து விடுவார்கள், எனவே உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற வாதத்தை முன்வைத்தார். நீதிபதி அதை குறித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த வாதத்தின் அடிப்படையிலே அநேகமாக திங்கட்கிழமையோ அல்லது இன்றோ கூட ஒரு அவசர மனுவாக மென்ஷனிங் செய்து இந்த தேர்தலுக்கான ஒரு தடையை கோருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றம் கொடுக்குமா என்பது நமக்கு தெரியாது. இதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கிற சட்ட வாய்ப்புகள். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு தாக்கல் செய்ததாலேயே எல்லாம் முடிவடைந்தது என்பது அர்த்தம் அல்ல. இன்னமும் சில சட்ட போராட்டங்கள் இருக்கின்றன. என்றாலும் அரசியல் கட்சிகளின் சட்ட போராட்டங்களை எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எடுத்துக் கொள்கிறது என்பதை நாம் சமீப காலமாக பார்த்து வருகிறோம். எனவே அந்த இடத்திலும் ஒரு சின்ன சந்தேக புள்ளி எனக்கு இருக்கிறது. ஒருவேளை இந்த சட்ட போராட்டங்களை மீறி எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் வெற்றி பெற்று பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் அப்படி நடந்தால் இது ஓபிஎஸ் தரப்பிற்கு
இந்த உரிமை கோரலில் ஒரு பலவீனம் ஏற்பட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் கூறுவது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா சட்ட போராட்டங்களிலும் வெற்றி பெற்று அந்த தேர்தல் அட்டவணையின்படி அவரே பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த மாறுதலை பதிவு செய்யும்படி அவர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்புவார். தேர்தல் ஆணையம் அதை பதிவு செய்ய வேண்டும். மீண்டும் அந்த இடத்துல அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. பொதுவாக நீதிமன்றங்கள் இயங்குவது என்பது அது நமது நாட்டின் பல்வேறு சட்ட திட்டங்களின்படி. தேர்தல் ஆணையம் இயங்குவது இந்திய தேர்தல் சட்டத்தின்படி மட்டும்தான், வித்தின் த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட். எனவே தேர்தல் ஆணையம் அந்த பதிவை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கலாம். அந்த இடத்தில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் இதை ஒரு டிஸ்பியூட்டாக மாற்றி, அதாவது ஒரு சர்ச்சையாக மாற்றி அந்த சர்ச்சைக்கு ஒரு எண்ணிட்டு மீண்டும் தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அதற்கு பல மாதங்கள் பிடிக்கும். அதற்குள் அரசியலில் எத்தனையோ மாறுதல்கள். எனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு உடனடியான ஒரு பின்னடைவு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஏற்படும். அதிலே மாற்று கருத்து இல்லை. அதை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை தேர்தல் ஆணையத்திலே மனு போட்டு தனக்கென்று ஒரு கட்சி, அந்த ஒரு சின்னம் அப்படி போகிறாரா, அல்லது இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களை எல்லாம் பார்த்து வேறு மாற்று முடிவுகள் எடுக்க போகிறாரா, எல்லாமே இன்னும் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திலே வெட்ட வெளிச்சமாக தெரியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் 11:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதில் கூட தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து அவர் அறிவிப்பை வெளியிடலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசிஷாம். அடுத்ததாக ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இது சார்ந்த விவரங்களை பேசலாம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுவுக்கான அந்த அவகாசம் என்பது தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதற்கான படிவத்தை பெறுவதற்காக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவிருக்கிறார். இந்த பொதுச் செயலாளர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கும் இபிஎஸ் தரப்புக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு இந்த தேர்தல் அறிவிப்பை செல்லாது என்ற ஒரு வாதத்தோடு அவர்கள் முன்னிற்கிறார்கள். மேலும் இது சார்ந்த விவரங்களை நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ ஓபிஎஸ் தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உறுப்பினர் அட்டைக்கு விண்ணப்பங்கள் கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் அப்படி இல்லாமல் உறுப்பினர் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இடைக்கால பொதுச் செயலாளர் என்று கையெழுத்திட்டது செல்லாது என்பதோடு இந்த வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். பொதுவாக பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது எப்படியாக நடைபெறும்? இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதிமுகவுடைய அந்த சட்ட விதிகள் படிதான் இந்த ஜூலை 11 பொதுக்குழு நடந்தது. ஆக்சுவலா அப்படிதான் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கூட்டினது செல்லும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி செல்லும் சொல்லியிருக்க போது அதுல ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், எல்லாம் முக்கிய நிர்வாகிகள்லாம் அதுல இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிற பாக்குறோம். ஸோ அந்த பொதுக்குழு நீங்க ஒப்புக்கொள்ளும் போது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கார்டு போன்ற விஷயங்கள் நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறீங்க. எந்த பொதுக்குழு இடைக்கால பொதுச் செயலாளர்னு தேர்ந்தெடுத்ததோ அந்த பொதுக்குழு அல்லது அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த அடிப்படை உறுப்பினர்கள் மீண்டும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கான தகுதியை படைத்தவர்கள். பட் ஓபிஎஸ் தரப்பு விஷயங்கள் என்னன்னா, அவர்கள் பக்கம் அந்த பெரும்பான்மை என்ற ஒரு விஷயம் இல்லாதனால அவர்கள் சொல்ற எல்லா விஷயங்களும் தார்மீக ரீதியில சரியா இருந்தா கூட அவர்களுடைய அந்த உரிமையை சரியான முறையில கோர்ட்லயோ இல்ல வேறு அமைப்புகளையோ ஏற்றுக்கொள்ளப்படலைன்றத முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். நம்ம முக்கியமா அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலமா தான் ஓபிஎஸ் தரப்பு தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு விஷயத்தை நிலைநிறுத்த தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். பட் அதுல தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆனால் அவருடைய உரிமை ஒரு தார்மீகமான உரிமை. டிசம்பர் 21 எலெக்ஷன்ஸ்ல அடிப்படை தொண்டர்களால ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் பின்னாடி இபிஎஸ் அவருடைய மனதை மாற்றிக்கொண்டு தன் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக மாறுவதற்கான எல்லா வழிகளையும் கையாண்டார். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போன போது ஓபிஎஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் முன்னாடி மெஜாரிட்டி இல்லாத இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆனா 2 விதத்திலேயே அவருக்கு ஒரு பின்னடைவு இருக்கிறதுனால இபிஎஸ் எடுக்கிற எந்த நடவடிக்கைகளையும் அவரால் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எதிர்ப்பு குரல்கள் எழுப்பலாமே தவிர உறுப்பினர் அட்டை சரியில்லை, உறுப்பினர் கொடுக்கறதுக்கான நேரம் இல்லை, இல்ல வேட்புமனு தாக்கிறதுக்கான நேரம் இல்லை, தேர்தல் எடுக்கிறதுக்கான உரிமைகள் கிடையாது, எவ்வளவு வேணா சொல்லலாமே தவிர நீ எந்த விதத்திலையும் சட்ட ரீதியா நீங்க அணுகினா கூட அது மறுபடியும் எடப்பாடி தரப்புக்கு ஆதரவாக, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பொதுக்குழு செல்லும் சொன்ன பிறகு அந்த பாடி அவர் கையில இருக்கின்ற போது, அந்த அமைப்பு அவர் கையில இருக்கின்ற போது எடப்பாடி தரப்புக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கே தவிர ஓபிஎஸ் தரப்புல தார்மீக ரீதியான ஒரு உரிமை இருந்தா கூட
அவர்களால வந்து சரியான ஒரு சஸ்டைன்டு ஃபைட், ஒரு நிலையான ஒரு போராட்டத்தையோ ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு தொடர் போராட்டத்தையோ அவங்களால ஒரு எஃபெக்டிவா எடுக்க முடியல. அதுதான் அவர் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான காரணம். அவர் தன்னை நம்பி இவர் வந்து ஃபைட் பண்ணணுமே தவிர பாஜக போன்ற கட்சியை நம்பி எல்லாம் ஃபைட் பண்றாரு. அதே மாதிரி அவர் பின்னாடி எடப்பாடி ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு அப்புறம் கூட எடப்பாடி பின்னாடியில இருந்து ஒருத்தர் கூட வெளியில வரலன்னு நீங்க பார்க்கணும். அதனால கண்டிப்பாக கட்சி பெரும்பான்மையோர் எடப்பாடி பின்னாடி இருக்கிறதுனால என்னதான் தார்மீக ரீதியாக ஓபிஎஸ் வந்து குரல் எழுப்பினாலும் அந்த குரல் வந்து அவ்வளவா எடுபடாது, கோர்ட்டுக்கு போனாலும் அது ஒர்க் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. அதனால இந்த தேர்தல் அவசரமா ஈரோடு கிழக்கு தோல்வியை கூட மூடி மறைச்சிட்டு எடப்பாடி வந்து தன்னை பொதுச் செயலாளராக டிக்ளேர் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்காரு. நிச்சயமாக இது அவசரமா எடுக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இதுவும் கோர்ட்டுக்கு போனா செல்லுபடி ஆகுமான்றது சந்தேகமான விஷயம். ஓபிஎஸ் தரப்பு போனா செல்லுபடி ஆகுமா என்பது சந்தேகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையான விஷயம் என்னன்னா மெஜாரிட்டியான உறுப்பினர்கள் அவர் பக்கம் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜனநாயகத்துல அது எந்த அமைப்பா இருந்தாலும் பெரும்பான்மை என்பது முக்கியம். ஆனால் அதே சமயம் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு உரிமை, அடிப்படை உரிமை இருக்கிறது. அதை அவர் சரியாக போராடுவதற்கு தவறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து. அதனால அவர் இனிமேல் அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தார் என்றால் அவருக்கு பின்னாடி ஆட்களை சேர்த்துக் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஓபிஎஸ்கான தார்மீக உரிமை என்று நீங்கள் குறிப்பிடுவது கட்சியினுடைய விதிகளை தானே? அப்படி ஒருங்கிணைப்பாளர் அந்த விதிகள் என்பதை ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை ஆதரவு என்பதை முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ளுமா, அல்லது விதிகள் கட்சியினுடைய விதிகள் என்ன சொல்லுது அப்படின்றத முக்கியமாக எடுத்துக்கொள்ளுமா? இல்ல, பொதுக்குழு வந்து ஒரு முக்கியமான பாடி அது ஆக்சுவலா. சோ அந்த முக்கியமான பாடி எல்லா முடிவுகளும் எடுக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தது. எஸ்பெஷலி சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த December 21 நடந்த எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை உறுப்பினரால தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்டை யாராலும் நீக்க முடியாது என்கிற ஒரு விஷயம், அந்த 20-2 43 45 விதிகள் மாற்றப்பட்ட விஷயம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு வந்து அந்த பொதுக்குழு செல்லும் சொல்லிட்டாங்களோ அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் தான் என்னுடைய கருத்து. அது ஒவ்வொருத்தருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. பல பேர் வந்து தீர்மானம் தெரிவித்து தான் கோர்ட்டுக்கு போயிருக்காரு ஓபிஎஸ். ஆனால் என்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்து முறையாக கூட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்டதோ அப்போ அதில் எடுக்கிற தீர்மானங்களும் செல்லுபடியாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால ஓபிஎஸ் உடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த விதிகள் என்கிற விஷயங்கள் பெரும்பான்மை அல்லது பொதுக்குழு என்கிற விஷயம் வந்து அதை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு, அது மாற்றத்துக்கான உரிமை இருக்கு அந்த பொதுக்குழுக்கு. அதனால வந்து December 21 எடுத்த விஷயங்கள், அந்த சட்ட விதிகள், அதுக்கு அதை மாத்தி பொதுச் செயலாளர் என்ற போஸ்ட் வந்து எடப்பாடி வந்து இவ்வளவு குயிக்கா வந்து விரைவா வந்து தன்னை அதில் பொருத்திக் கொள்ள முயற்சி செய்வது என்பது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த பார்ட்டியை வந்து கன்சால்டேட் பண்ணி அவர் தலைமையில கொண்டு போறாரோ அவ்வளவு சீக்கிரம் 2024 நெருங்கும் போது கூட்டணி போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால, பாஜகவோட சேர்ந்து கூட்டணியெல்லாம் அமைக்க வேண்டியிருக்கிறதுனால அவர் வந்து கண்டிப்பாக வந்து பொதுச் செயலாளர் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள ரொம்ப அவசரம் காட்டுறார் என்பது நமக்கு தெரிகிறது. பட் ஆனால் ஓபிஎஸ் இருக்கிற சட்ட ரீதியாக போராட்டங்கள் வந்து அவருக்கு வெற்றியை கொடுக்குமா என்பது சந்தேகம். காரணம் அந்த பெரும்பான்மை தான். ஏன்னா திருப்பியா அழுத்தி நான் சொல்றேன்னா பொதுக்குழு கூட்டியது செல்லும் என்று என்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டதோ அன்றே கிட்டத்தட்ட வந்து கட்சி இரட்டையிலையும் ஈரோடு எலெக்ஷன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. சோ கிட்டத்தட்ட கட்சி வந்து எடப்பாடிட்ட போயிடுது. அது ஓபிஎஸ் வந்து இடையில வந்து அவர் செய்த சில தவறுகள், அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவருக்கு சரியா ஒர்க் அவுட் ஆல, சரியாகவும் ஒரு எடுக்கல என்றது என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் தரப்பிடம் இருக்கக்கூடிய அந்த தார்மீக உரிமை அல்லது கட்சியினுடைய அந்த விதிகள் என்ன சொல்கிறது என்பதை சரியாக தன்னுடைய போராட்டத்திற்கு ஏதுவாக ஓபிஎஸ் கையாளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியா. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி வேட்புமனு தாக்கலுக்கான படிவத்தை பெறுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரவிருக்கிறார். இந்த பொதுச் செயலாளர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் இபிஎஸ் தரப்பு ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒற்றை தலைமைதான் என்பதை உறுதி செய்ததாக அவர்கள் தரப்பு சொல்கிறார்கள். அதனை அதிகாரப்பூர்வமாக்குவதற்கான தேர்தலாகத்தான் இந்த அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலும் அப்படியாகத்தான் அணுகப்படுகிறது. ஆனால் இந்த தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சட்ட போராட்டத்தையும் ஓபிஎஸ் கையில் எடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு அவகாசம் தொடங்கிய நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்துவிட்டாரா? என்னென்ன நடைமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும்?
எடப்பாடி இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் இந்த பொதுச் செயலாளருக்கான தேர்தலில். இதோடைய நடைமுறைகள் பார்த்தோம் என்றால், முதலில் அவர் வேட்பு மனுவை வாங்க வேண்டும். ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக நிர்வாகிகளிடம் அந்த பணத்தை கொடுத்து அந்த வேட்பு மனுவை வாங்க வேண்டும். பின்னர் அது 3 பக்கங்கள் கொண்ட இருக்கும். அந்த வேட்பு மனுவில் இருக்கக்கூடிய தகவல்கள், எல்லா விவரங்களும், எப்பொழுது கட்சியில் இருக்கிறார், என்னென்ன பொறுப்புகளில் இருந்தார், இதுக்கு முன்பாக அரசு பொறுப்புகளில் இருந்தாரா, அதே போல அதிமுக கட்சிக்கு அவர் என்னென்ன விதமாக இருந்தார், எத்தனை முறை அதற்காக சிறைக்கு சென்றிருந்தார் போன்ற பல்வேறு விவரங்கள் உள்ளடக்கிய ஒரு படிவமாக அந்த படிவமானது இருக்கும். அந்த படிவத்தை தேர்தல் நடத்த பூர்த்தி செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய, அதாவது எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனிடம் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த மனுவில் அவரை 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும். ஆக 20 மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை. அதன் பின்னராக அந்த வேட்புமனு தாக்கல் செய்வது அல்லது நடைமுறைக்கு உட்படுத்தப்படும். அந்த நடைமுறையில் அந்த ஸ்க்ரூட்டனி ஆனதெல்லாம் நடைபெறும். இதற்கு இடைப்பட்ட வேளையில் இந்த வேட்புமனுக்களை எடப்பாடி பழனிசாமிக்காக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாங்கி அவர் பெயரிலேயே வேட்புமனுவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கிற வேட்புமனு இன்று மாலை வரையும், அதே போல நாளை காலை 10 மணிக்கு தொடங்கி நாளை மாலை 3 மணி வரையும் இந்த வேட்புமனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். சுபாஷ், இப்போ இன்றைக்கே அந்த படிவம், அந்த நடைமுறைகளை எல்லாம் முடித்து வேட்புமனு தாக்கலையும் இன்றே செய்கிறாரா? ஆமா, இன்னைக்கே பண்ணிடுவாரு. வேட்புமனு தாக்கல் இன்னைக்கே படிவங்களை பெற்று உடனே அவர் இருக்கிறார். அதற்கான நடைமுறை அனைத்தும் தொடங்கிவிட்டனர். சற்று நேரத்தில் அவர் மேலே நிர்வாகிகள் எல்லாம், அந்த முன்மொழியவர்கள், வழிமுறைக்கூடியவர்கள், அதே போல கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவருக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய நிலையில் சற்று சில நிமிடங்களுக்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இடைக்கால பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்திருக்கிறார். தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது. அதனால் அவர் போட்டியின்றி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு ஆதரவாக வேறு சிலரும் அவருடைய பெயரிலேயே பொதுச் செயலாளருக்கான வேட்புமனுக்களை வாங்கி தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். அந்த விடத்தில் அவரை வரவேற்பதற்காக அதிக அளவில் தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நடைமுறைகள் அனைத்தையுமே அவர் பின்பற்றி இந்த வேட்புமனு தாக்கலை செய்யவிருக்கிறார். இந்த நிலையில் அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிகமான தொண்டர்களுடைய அந்த வரவேற்புக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் சென்று வேட்புமனு தாக்கலுக்கான நடைமுறைகளை தொடங்கவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் என்பது ஏற்கனவே ஒற்றை தலைமை என்பது நிரூபணமாகிவிட்டது. அதனை அதிகாரப்பூர்வமாக்குவதற்கான தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை இபிஎஸ் தரப்பு அணுகுகிறார்கள். ஆனால் மற்றொரு புறத்தில் ஓபிஎஸ் தரப்பு இதனை எதிர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இபிஎஸ் தரப்பில் பார்க்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் தரப்பு இது செல்லாது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த உறுப்பினர் அட்டை வழங்கல் என்ற ஒரு அம்சத்தை கொண்டு இது செல்லாது என்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை எப்படியாக நாம் அணுக வேண்டியிருக்கிறது? இல்ல, ஏடிஎம்கேக்கு ஒற்றை தலைமை அப்படிங்கறது ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருந்தா பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தேவை அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமியும் சரி, அவருடைய தரப்பும் சரி, முழுமையாகவே அவங்க உணர்ந்திருக்காங்க. அதை நோக்கி தான் போகுது. எந்த ஒரு டிசிஷன்ஸுமே ஒரு ஒற்றை தலைமை அப்படின்ற போது அந்த டிசிஷன்ஸ் ஈஸியா எடுக்க முடியும். ரெண்டாவது, பார்ட்டியில அந்த ஃபேக்ஷனல் ஃபியூட் இருக்கும்போது பார்ட்டியோடைய முன்னேற்றமும் தடைப்படும்.
எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர், அதாவது 2022 ஜூலை 11 அந்த பொதுக்குழு நடந்த போதே முடிவாயிட்டது. இனி வந்து அதிமுக அவனுடைய முகம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது தான். அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் ரொம்ப வேகமாகவும் நடந்தது. இப்போ இந்த பொதுச் செயலாளர் தேர்தலையும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அது நிர்வாக ரீதியாக நிச்சயமாக இந்த ஒற்றை தலைமை என்பது அதிமுகவுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் அந்த ஒற்றை தலைமையாக தாம் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதி அதற்கான முன்னெடுப்புகளை அவர் முன்னெடுத்து தற்பொழுது அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதனை எதிர்க்கக்கூடிய நீங்க சொல்றத வந்து நான் ஏத்துக்கிறேன். அவர் ஒருத்தர் தான் இது பண்றாரு. இன்னும் பார்ட்டி சீனியர்ஸ், அவரை தாண்டி நிறைய பார்ட்டி சீனியர்ஸ் இருக்காங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ்ஸுமே ஒரு சீனியர் தான். அப்படின்ற போது அதெல்லாம் நீங்க கேட்கறது எல்லாமே நியாயம்தான். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன், எந்த சிச்சுவேஷன் வந்தாலுமே பார்ட்டிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவா கொண்டு போறதுக்கு பழனிசாமியை தாண்டி உங்களால யாரை யோசிக்க முடியும்னு சொல்லுங்க. நிறைய நபர்கள் இருந்தாலுமே யாருமே முன் வரல. பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது யார் முன் வந்தாங்களோ அல்லது அதை வந்து அந்த நேரத்துல அதை யாரு வந்து சரி செஞ்சாங்களோ அவங்களதான் வந்து நம்ம யோசிக்க முடியும். இதே போலதான் வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அப்பவும் பார்ட்டி ஸ்பிளிட் நிறைய இருந்தது, நிறைய ஃபேக்ஷன்ஸ் வந்தாங்க. ஆனா ஜெயலலிதாவால செய்ய முடியும் அப்படிங்கிற பின்னால்தான் ஜெயலலிதா பின்னால் கட்சி நின்னது. இனி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிட்டது. அதை நோக்கிய ஒரு வேலைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ஸும் நடந்துரும். இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா அவங்க செயல்படணும். அதிமுக அதை செயல்படலை அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அல்லது தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் அடையாளம் காணப்படுவதற்கு முன்பாக அவர் அதிமுகவுடைய முகமாக இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை அவர் நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி முகமில்லாத ஒருவராக இருந்து தற்பொழுது அதிமுகவினுடைய முகமாக அவர் மாறி இருக்கிறார். வந்து நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு அவர் அடையாளம் காட்டினது வந்து சசிகலா தான். சசிகலாவின் அன்னைக்கு ஓபிஎஸ் தர்மயுத்தம் இருந்தாரு. அதற்கு பிறகு சசிகலா அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் வந்தாரு. ஆனா ஓபிஎஸும் ஒரு முகமாக தானே இருந்தாரு. ஓபிஎஸ் அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர் பயன்படுத்திக்கல. கட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசுன்றது அவர் உணரவும் இல்லை. அவரை தாண்டி இன்னும் ஓபிஎஸ் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. யாருமே அதை பயன்படுத்திக்கல. எடப்பாடி பழனிசாமி அதை பயன்படுத்தி கொண்டார். அதுல இருந்து திரும்பவும் அந்த பவர் பாலிடிக்ஸ் எவ்வளவு பெருசுன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை இன்னைக்கு வரைக்கும் அவர் கடைபிடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களுக்கு நன்றி திருமிகு லட்சுமி. தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். இப்போ இந்த அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் என்பதை தாண்டி இபிஎஸ் தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் ஓபிஎஸ் தமக்கு சாதகமாக கட்சியினுடைய விதிகள் இருந்தாலும் கூட, தார்மீக உரிமை இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அவருக்கு பலன் கொடுக்காம போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏற்றுக்க முடியுதா? என்ன சொல்றீங்க? கண்டிப்பா ஏத்துக்கலாம். ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு கிடையாது. அவருக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைத்திருக்கோ அத்தனை வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவரை கூவத்தூர்ல முதலமைச்சராக அவரை அடையாளம் காட்டிய பிறகு சசிகலா அவர்கள் அதுல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 4.5 ஆண்டு காலம் அவரு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதும் கூட அதையெல்லாம் சமாளித்து அவர் முதலமைச்சர் பதவி நாற்காலியை கூட விட்டு கொடுக்காம அவர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வகையில அவர் சஸ்டெயின் பண்ணிட்டாரு, சர்வைவ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது அவருடைய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர் ஸ்லோவா கொண்டு வந்த விதம், இது எல்லாமே இன்னைக்கு அவருக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா இபிஎஸ் என்ற ஒரு நபரை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்கள நிர்வாகிகளை அவர் வர வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக இபிஎஸ் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்த எல்லா வாய்ப்புகளையும் அவர் தவறவிட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா அவரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல அவர் செயல்படலை அப்படின்றதுதான் அவரோட கூட இருக்கவங்களே
முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவர் வந்து ரொம்ப தன்னை பற்றி மட்டுமே, தனக்கான விஷயங்களை பற்றி மட்டுமே அவர் வந்து யோசிப்பார். அவர் கூட இருந்த எல்லா தலைவர்களும் இன்னைக்கு அவரை விட்டு போயிருக்காங்க. சோ அவருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்பது அரசியல்ல இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் வந்து ஒரு பூர்த்தி செய்வார் அப்படின்னும் போது அந்த பில்ல இபிஎஸ் வந்து முதல் இடத்துல இருக்காரு. ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பு என்பது கிடையாது அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவருக்கு இருந்த எல்லா விதமான ஆதரவுகளையும் ஓபிஎஸ் வந்து நழுவ விட்டிருக்கிறார். அவரு கட்சியை நம்பியதை விட, கட்சி தொண்டர்களை நம்பியதை விட அவர் வந்து பாஜகவை மிகவும் அதிகமாக நம்பி இருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து அவரு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லியோடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, ஹி இஸ் a spent force. அவரால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. அவரு கூட்டணி கட்சி அதிமுக இருந்தா குழப்பங்கள் நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து அவரையும் வந்து இன்னைக்கு பாஜக வந்து கைவிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் 2024 தேர்தல் நோக்கி அவர் போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கு, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துடைய ஆதரவு இருக்கு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணா ப்ராபப்ளி மீண்டும் வந்து அவருக்கு பாஜக எங்கேயாச்சும் அவரை வந்து அகாமடேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுப்பாங்களே தவிர மீண்டும் வந்து ஓபிஎஸ் கட்சியுடைய தலைவராக வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து லீகலி அவருக்கு வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸோ அல்லது இன்ட்ரீம் ஆர்டர்ஸோ வந்து அவருக்கு ஃபேவரா வந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய செல்வாக்கை வந்து அவர் மேலும் மேலும் கட்சியில உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அதுல அவருக்கு வந்து கணிசமான அளவுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தேர்தல்ல போய் அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் அவ்வளவு திமுகவுடைய ஒரு அசூர பலத்தை எதிர்த்து ஒரு 43,000 வாக்குகளை அவர் பெற்று இருக்கிறார் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக தொண்டர்கள் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஒரு 60க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து அவருடைய தலைமையில ஃபைட் பண்ண எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு கிடைக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து கட்சி இன்னும் பலமாக இருக்கிறது. கட்சி அதிமுக என்ற ஒரு இயக்கம் வந்து இன்னும் ஒரு பலம் வாய்ந்த இயக்கமாக இருக்கிறது அப்படின்றதா. நீங்க பெரிய அளவுக்கு வந்து அதிமுகல இருந்து தலைவர்கள் பிரிஞ்சு வேற கட்சிகளை போய் இணையில, பாஜக எவ்வளவுதான் அந்த கட்சியில இருந்து தொண்டர்களை எடுக்கணும்னு நினைச்சா கூட பாஜகவால் அதை முழுசா பண்ண முடியல. ஒரு சில தலைவர்களை தவிர மீதி எல்லா தலைவர்களையும் அவங்களால ஈர்க்க முடியல. ஸோ இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு தலைமை தேவை அப்படின்றது தான் வந்து இந்த காலத்தின் கட்டாயம். அந்த ஆன்சர்ஸை வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டா டெலிவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அந்த விஷயத்தை மேலும் மேலும் வந்து அவரு தன்னை நிலைநாட்டிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் வந்து அவர் விடாம எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கூட எல்லாரும் கேட்கலாம், இதற்கு என்ன அவசரம், நீங்க ஜெனரல் செக்ரட்டரி ஆகுறதுக்கு ஏன் என்ன அவசரம் அப்படின்னு. பட் இந்த வாய்ப்பை இப்போ விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து 2024 தேர்தல்ல நீங்க இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியாவே இருந்துகிட்டு ஒரு பார்கெயின் உங்களால பண்ண முடியாது. ஒரு கட்சியுடைய தலைவராக நீங்க பார்கெயின் பண்ணும்போது அது வேற விதமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுதான் அவர் அப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஏதாச்சும் லீகல் ஹர்டில் வருமா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை ஓபிஎஸ் அணியினரால போட முடியுமா அப்படின்றதான் நாம் பார்க்கணும். பட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இது செல்லுமா செல்லாதா அப்படின்றதெல்லாம் வந்து வழக்குகள்ல தான் வரும். வழக்குகள் வந்து ஒரு 2 ஆண்டு காலம் போலாம், 3 ஆண்டு காலம் போலாம், இல்ல ஒரு 5 ஆண்டு காலம் போலாம். பட் அது வரைக்கும் அவர் என்ன நினைச்சாரோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு வந்துருச்சு. நீங்க ஜூலை 11 அந்த பொதுக்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சரி அப்படின்னு வந்துருச்சு. பட் அந்த தீர்மானங்கள்ல ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா அது அப்ரோப்ரியேட் ஃபோரம்ல நீங்க பாத்துக்குங்க அப்படின்னும் போது அவரை செலக்ட் பண்ண விஷயம் வந்து நிக்குது அப்படின்றதுதான் வந்து அவருடைய தொண்டர்களும் அவர் நினைக்கக்கூடிய விஷயம். சோ இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த உட்கட்சியில என்னென்ன விஷயங்களை எல்லாம் வந்து அவர் செய்ய வேண்டுமோ, அதிமுகவை பொறுத்து என்னென்ன நகர்வுகளை எல்லாம் அவர் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இபிஎஸ் சரியாக எடுக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியும். பட் லீகலி இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஃபேவரபிள் ஜட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் மத்தியிலான ஆதரவை திரட்டுவதற்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில அதிமுகவுக்கான ஆதரவு, அதிமுக மீதான இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறேன். ஒரு புறத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வளர்ச்சி தன்னை ஆளுமையாக அவர் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அவருடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்ததாக
ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மற்றொரு புறத்தில் ஓபிஎஸ் தன்னுடைய சட்ட போராட்டம் அல்லது வேறு வகையில் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று ஒரு போராட்டமாக நடத்த முடியுமா என்ற இந்த விவகாரம் என்பது சென்று கொண்டிருந்தாலும் இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த விரிவான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெபீர். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு ஒரு ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் இதனை ஒரு கட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்ததை ஆளுமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா அல்லது உட்கட்சி அரசியலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா? அபிநயா, இப்போ மற்ற பத்திரிகையாளர் நண்பர்களுடைய அந்த பார்வையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடிப்படையில 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய அந்த தலைமை பொறுப்பு யாருக்கு அப்படிங்கிறதுக்கான போட்டி தொடங்கியதை நம்ம பார்த்தோம். சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான முயற்சி, அதுக்கு பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கினார். அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். தொடர்ச்சியாக டிடி தினகரன் ஒரு காலம் வரைக்கும் இவங்களை கைட் பண்ற இடத்துல இருக்கிறாரு. அப்படிதான் இருக்கும்போதுதான், ஆனால் தொடக்க நிலையிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய ஒற்றை தலைமையாக வருவது அப்படிங்கிறதுக்கான வியூகங்களோடையும் அதற்கான திட்டமிடல்களோடையும் தான் இருந்தாரு அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் பார்க்க முடியும். ஆட்சி பொறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மீண்டும் இணைப்பு நடந்த பிறகும் கூட அவருடைய விருப்பம் என்பது ஒற்றை தலைமையாக மாறுவது. தேர்தலுக்கு முன்னதாகவே அதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு ஒற்றை தலைமையாக இருந்து ஒரு முடிவு எடுத்தால்தான் வெற்றி பெறுவது எளிது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அதற்கான நகர்த்துகள் இருந்தபோது அப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அதை கடுமையாக எதிர்த்தார். அவரோடு இருந்தவர்களும் அதை எதிர்த்தார்கள். அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி அந்த எந்த விதமான குழப்பமும் வந்துவிட வேண்டாம்னு அது தள்ளி போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக, பிரதான எதிர்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்வான பிறகு மீண்டும் இந்த யாருக்கான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது தொடக்க நிலையிலிருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி தான் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்தார். உறுதியான முடிவுகளையும் எடுத்துக் கொண்டிருந்தார்னு பார்க்கலாம். அப்ப எல்லா முடிவுகளுக்கும் அதை ஆதரிக்கிற இடத்துலதான் திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். சில இடங்கள்ல எதிர்ப்பை பதிவு செய்யும் போது, குறிப்பா கடந்த ராஜ்யசபா தேர்தல் நேரத்துலதான் இந்த பிரிவு என்பது வருது. அப்ப 2 இடங்களுக்கான வேட்பாளர்களை திரு எடப்பாடி பழனிசாமி முன்மொழிகிறார். திரு சி.வி. சண்முகம் அதே போல திரு ஜெயக்குமார் இருவருக்கும் ராஜ்யசபா இடம் கொடுக்கணும் போது அதை எதிர்த்து ஒருவருக்கு, தன்னுடைய ஆதரவாளர் ஒருவருக்கு வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் வாங்குறாரு. அங்கிருந்துதான் மீண்டும் இந்த ஒற்றை தலைமை என்பதுதான் சரியா இருக்குங்கிற முடிவுக்கு திரு எடப்பாடி வருகிறார். அப்புறம் வழக்குகள் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்ட ரீதியான விஷயங்களையும் அவர் எடுத்தார் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இன்றைக்கு 26ஆம் தேதி தேர்தல்னா 27ஆம் தேதி பொதுச்செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்தை அடைகிறார். ஒற்றை தலைமை அப்படிங்கறத உறுதி செய்யறாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக முடிவுகளை எடுப்பதற்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல மட்டுமல்ல, கட்சியினுடைய அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. ஆட்சி பொறுப்புல 30 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பொறுப்புல இருந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டுல. அப்படி ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அதுல மற்ற எந்த பொறுப்புகள் அப்படிங்கலாம் விட கட்சியை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிறது அரசியல் ரீதியா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வு. அந்த நகர்வை தான் 4 ஆண்டுகளாகவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தருணத்திலையும் கீழா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கும் பாக்குறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர், அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர். ஆனாலும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளர் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு என்பதாக வருது. தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கறதோட ஏன்னா கட்சியை தொடங்கிய நிறுவனர் தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துல விட்டுறாங்க. பொதுச் செயலாளர் என்பதாக மட்டுமே இருக்கு. ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கும் யாரும் வர வேண்டாம், அது எப்போதும் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அவங்க எப்போதுமே விளம்பரங்கள்ல அல்லது ஒவ்வொரு முறை பேசக்கூடிய கூட்டங்கள்ல, நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசக்கூடியது நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற அந்த ஏற்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் இரட்டை தலைமையாக அல்லது 2 கருத்து முடிவுகள் எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு, ஒரே தலைமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்போது இந்த பொதுச் செயலாளர்கள் இடத்துக்கு வர்றாங்க. அப்படி கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் பொதுச் செயலாளராக அதிமுக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றையும் நம்ம பார்க்கலாம். கட்சியை தொடங்கிய நிறுவனர் பொதுச் செயலாளராகவும் திரு எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொதுச் செயலாளராக இருந்தாரு. அதற்கு பிறகு அதிமுகவுல எம்ஜிஆர் அவர்களுக்கு, அதே போல ஜெயலலிதா அவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா கலைஞர் இருந்தபோது கலைஞரோடும் தலைமைக்காக திமுகல போட்டியிட்டு அவரிடம் தோல்வியடைந்து அதுக்கு பிறகு 2ஆம் நிலை வந்த திரு நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன், அவரும் பொதுச் செயலாளராக பணிபுரிந்திருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பாவு சண்முகம் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். ராகவானந்தம், இவங்கெல்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களாக இருந்த தலைவர்கள்.
அதுக்கு பிறகு எம்ஜிஆர் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பொதுச்சாளராக வந்ததையும் பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜே அணி அப்படின்னு ரெண்டா பிரிந்து மீண்டும் ஒன்றாக 91 வெற்றி பெற்று இதெல்லாம் வரும்போது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு ஜெயலலிதா தேர்வாகிறார். ஜெயலலிதா தான் நீண்ட காலமாக பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருந்தவர் அப்படின்னு பார்க்க முடியும். அவருடைய மறைவு வரைக்கும் பொதுச் செயலாளராக இருந்தார். நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் தொடர்ச்சியா சொல்லதை பார்த்தோம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களும் குறிப்பிட்ட கால அளவுக்கு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு இருக்கிறார். இப்ப அந்த டிஸ்பியூட் கூட போயிட்டு இருக்குது. அவர் பொதுச் செயலாளராக தேர்வடைகிறார். அவரை இவங்க எல்லாம் போய் நீங்க தான் பொதுச் செயலாளராக இருந்து கட்சியை வழிநடத்தணும்னு சொன்ன காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு முதலமைச்சராக ஆகணும் நேரத்துலதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருகிறது, சிறை தண்டனை. பிறகு அவர் பெங்களூரு சிறைக்கு சென்றதுனால இந்த எல்லா நடைமுறைகளும் அதோடு நிக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த சிக்கல்கள் இரட்டை தலைமை, ஒற்றை தலைமை எல்லாம் வந்ததை பார்த்தோம். இன்னமும் சசிகலா தன்னையும் பொதுச் செயலாளர் அப்படின்னு அறிவித்துக் கொள்கிறார். அவருடைய சிவில் சூட் இன்னும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்குது. இப்படி பொதுச் செயலாளர்களாக கடந்த காலகட்டங்கள்ல அதிமுக யாரெல்லாம் இருந்திருக்கிறான்னு பார்க்கும்போது 6 பேரை சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள், திரு நெடுஞ்செழியன், திரு பாவு சண்முகம், திரு ராகவானந்தம், திருமிகு ஜெயலலிதா, அதே போல சசிகலா அவர்கள். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக, இப்ப இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு அந்த பொதுக்குழுல தேர்வாகி நீதிமன்ற உத்தரவுக்கெல்லாம் பிறகு இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிறாரு. இப்போ ஒரு பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்வாகும் போது அது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா அரசியல் ரீதியா 2 பக்கத்திலயும் வந்து கொண்டிருக்கிற வாதங்களை பார்த்தோம். நீங்க மக்கள் மன்றத்துல போய் நிரூபிக்கலாம், அதிமுகவுடைய கட்சி விதிகளின்படி பொது உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அப்ப பொது உறுப்பினர்களை சந்திப்பதுல என்ன பிரச்சனை, பொதுக்குழுவை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து தேர்வானதெல்லாம் செல்லாது அப்படின்னா நிறைய வாத பிரதிவாதங்கள் இருக்கக்கூடிய சூழல தான் இப்போ வந்து பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு ஒரு அறிவிப்பை அதிமுக கொடுத்து இன்றைக்கு அதுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும். அதே போல காலமும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நேற்று அறிவிப்பு, இன்றைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். 26ஆம் தேதியே தேர்தல் நடக்கிறது அப்படின்னா வேறு சட்ட சிக்கல்கள் எதுவும் இல்லாத சூழல்ல எதுவும் ஏற்படாது என்றால் அவர் பொதுச் செயலாளராக தேர்வாகக்கூடிய அந்த ஒரு இடத்தை அடைகிறார். அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிமுகவுடைய 8வது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு வருவார். தலைவராக 7வது தலைவராக இருப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களே 2 முறை பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பொதுச் செயலாளர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்கள் அப்படிங்கிற வரலாறை பார்த்தோம்னா எம்ஜிஆர், நெடுஞ்செழியன் அவர்கள், சண்முகம், ராகவானந்தம், அது மீண்டும் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள், அதே போல சசிகலா சிறுகாலம், இப்போது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற இடம் வரும். இது அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவரோடு தான் கட்சியினுடைய எல்லா தலைவர்களும், முக்கியமான தலைவர்களும் இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 பேர் இருக்கிறாங்க. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மட்டும், ஓபிஎஸ் மகன் மட்டுமே எதிர்நிலையில் இருக்கிறார். இந்த பக்கம் ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு கட்சியினுடைய நிர்வாகிகள் மொத்த பேரும் இருக்கிறாங்க. இப்ப பொதுச் செயலாளர் ஆன பிறகுதான் இப்ப கூட்டணியை வழிநடத்துவது உள்ளிட்ட அம்சங்களும் முக்கியமா இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அரசியல் பார்வையாளருடைய தொடர்ச்சியான கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது இப்ப நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் உள்ளிட்ட அல்லது இரட்டை இலை சின்னம் பெறுவது, எல்லா இடங்களிலுமே கட்சி தலைமையை உறுதி செய்வது அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான வியூகங்களோடும் தொடர்ச்சியா பயணித்திருந்தார். ஏன்னா அதான் நீண்ட கால செயல் திட்டமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில அதை நோக்கி, அந்த ஒற்றை தலைமையை நோக்கிய அவருடைய பயணத்துல கிட்டத்தட்ட 99% அவர் அந்த இலக்கை அடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெற்றி அறிவிப்பு அப்படிங்கிறத அவர் அடையும் போது அது வந்து சேரலாம். அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு தான் அபிநயாது. தமிழ்நாட்டுல பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கும்போது அதிமுகவுடைய இந்த நகர்வுகளை எல்லா கட்சிகளுமே உற்று நோக்குகின்றன. அதே போல தேசிய அளவில் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணி கட்சியா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையும் இதை உற்று நோக்குகிறது. அப்போ ஒரு கன்சாலிடேஷன் அவர் வந்து உறுதி செய்கிறாரா அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அந்த முடிவுகள் அடிப்படையிலையும் அவர் இப்போ பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தலைமை அதிகாரத்தை எடுத்த பிறகு அவருடைய இப்ப கட்சியை சீரமைக்கிற பணிகளை, கட்சியில வந்து மாற்றங்களை கொண்டு வருகிற வேலைகளை எல்லாம் நிச்சயமா செய்வாரு. மாவட்ட செயலாளர்கள் 6 பேர் இப்ப புதிதாக நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. அவங்க ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு சென்றிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க.
அதே போல கட்சியினுடைய அமைப்புகளை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள், அல்லது இந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பை மாற்றுவது, அதன் தொடர்ச்சியா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் வியூகங்கள் உள்ளிட்ட அம்சங்களையும் செய்வதற்கு ரொம்ப குறிப்பா அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சா என்ன இருக்க முடியும்னா, இப்ப திரு ஓ பன்னீர்செல்வம் நேற்றுக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு, தேவைப்பட்டால் திரு டிடி தினகரன் அவர்களோடு இணைந்து பயணிப்பேன், திருமதி சசிகலாவை சந்திப்பேன் அப்படின்னு இருக்காரு. மூவரும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளோ வாய்ப்புகளோ இருக்கிற பட்சத்துல, அல்லது அவர்கள் 3 பேரும் ஒன்றாக இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால ஓரமாக கட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, அல்லது தென் மாவட்டங்கள்ல அவருக்கு இருக்கக்கூடிய சவாலாகவோ இது மாறுகிறதா, அந்த சவாலை திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெறணும், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும்னா எல்லோருடைய வாக்குகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், ஒன்றாக சிந்தாமல் சிதறாமல் அதிமுக வாக்குகள் ஒன்றாக வேண்டும் அப்படிங்கறத தொடர்ச்சியா அவங்க நிலைப்பாடா இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவும் அந்த முயற்சி எடுத்தாங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னதாகவும் நம்ம பார்த்தோம், எல்லோரும் ஒன்றாக வாருங்கள்னு சொன்னாங்க. அப்ப இந்த முறையும் அந்த நிலைப்பாடுகள்ல அவங்க எப்படி இருக்க போறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாமும் பார்க்க முடியாது. ஆனால் அதிமுகவுடைய வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இது பார்க்கப்படும் அப்படிங்க. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு தற்போது வேட்புமனு தாக்கல் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த கட்சியை முழுமையாக தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரக்கூடிய அவருடைய முயற்சியில் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கியிருக்கிறார் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். நன்றி திரு கார்த்திகை செல்வன். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கான வேட்புமனு தாக்கலை எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒற்றை தலைமை என்ற ஒரு நிலையை அடைவதற்கான எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முயற்சி கிடைத்த ஒரு வெற்றியாக இந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் பார்க்கப்படும். அந்த வெற்றி என்பதும் அவருக்கு கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது என்ற வகையில்தான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்பட்டாலும் கூட ஓபிஎஸ் தரப்பு இந்த தேர்தல் அறிவிப்பே செல்லாது என்று சொல்கிறார்கள். தங்களுடைய சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்ற வகையிலும் அவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பு இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இதில் அவர் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது குறித்த ஒரு தெளிவை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கிடையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கலை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஆதரவாக வேறு சிலரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த வளர்ச்சி என்பது அல்லது ஒற்றை தலைமை என்பது அதிமுகவுக்கு முடிவாவது என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக என்று மட்டுமல்லாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், குறிப்பாக பாஜக அதனுடைய மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கூட இந்த ஒற்றை தலைமை என்ற ஒரு வகையில் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றாலும் கூட சிலர் அது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்திலும் நிற்கிறார்கள்.